அயராது முறை பக்தியா ஜெபி, அயராது முறை பக்தியா ஜெபி, அயராது முறை பக்தியா ஜெபி ஜெபி அப்படின்னு படிச்சு பார்த்து மைண்டில் செட் ஆகி இன்று வரலையும் எனக்கு சோர்வே கிடையாதுங்க. இந்த வயசு வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், குடும்பத்தாக வச்சுக்கிட்டே இருக்கேன், சமுதாயத்தாக வச்சுக்கிட்டே இருக்கேன். பல விஷயங்கள் இருக்க மரம் நடுதல், பணம் விதைத்தல், பாரம்பரிய விதைகளை பரவலாக்கம் செய்தல், இது போன்ற பணிகளை சோசியல் ஒன்று நான் இன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னாக்கா, இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்தது வந்து தாய்ப்பால் மாதிரி ஊட்டினாங்க. இன்றைக்கும் நிறைய இடத்துல சொல்கிறோம், இது ஒரு கலை கோயில், இது அறிவு திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மாணவர்கள் உருவங்களை சிற்பங்களை செதுக்கி வெளியே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சிற்பங்களில் நானும் வருவேன். என்னை தலைமை திருப்பியார் சித்திரவர் வந்து குரியோகஸ் ஃபாதர், குரியஸ் ஃபாதர், அதனை சேர்ந்து நிறைய ஆசிரியர் பெருமக்கள் என்னை சிற்பங்களாக செதுக்கி வெளியே தள்ளாங்க. அந்த சிற்பங்கள் நான் வந்து வெளியே ஏறி இன்னைக்கு நிறைய பணிகளை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்னமும் நான் சில இடங்கள் செல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்லிட்டு தான் நான் வந்து உள்ள நுழைகிறேன். அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தது ஒரு பெரிய வாய்ப்பாகும், பெரிய ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். நீங்களும் அதான் நினைக்கிறீங்க. மனமான நன்றி. இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார். ஸ்டார்டட் ஃப்ரம் 95, லாஸ்ட் இயர் 91 ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த இயர் வந்து ரொம்ப நிறைய ரெஸ்பான்ஸோட ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம 87 பேட்ச் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிஒன். முக்கியமாக இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கோஆர்டினேட்டர்ஸ். அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல வெரி ஹாப்பி. அகிலன் சார், ஜாய் சார், மங்களம் எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. வெரி ஃபியூ வேர்ட்ஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப நன்றி. ஸ்டில் ஐ ஒர்க்கிங் வெரி ஹார்ட். அது மாதிரி நான் நல்லா மேலே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கலந்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி இயர் இங்கே வரலாம். அதுக்கான பிளெஸிங் செரிமனி, இனாகிரேஷன் செரிமனி இருக்கு. ஸோ நம்ம அங்கே போவோம். திரும்ப வந்து ஈவெண்ட் நடுவில் இதை டிஸ்கஷன் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்ஸ். லைன்ல வந்துருக்கு. அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாணவர்களாகிய நாம் அனைவரும் பயன்படுத்திய ஒரு இடம். இந்த இடத்தை பயன்படுத்தாமல் நாம் இங்கு படித்திருக்கவே முடியாது.
மாணவர்களின் அடிப்படை தேவைகளில் ஒரு முக்கியமான தேவையான ஒன்று இந்த பகுதி. நீண்ட காலமாக மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இப்பள்ளி மாணவருடைய பயன்பாட்டிற்கான இந்த இடத்தை புனிதப்படுத்தி திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் நாம் தகுந்த விதமாய் பங்கு பெற இறையருளை வேண்டுவோம். எங்கள் வானக தந்தையே, நலன்களை எல்லாம் தருபவர் நீரே. உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு இறங்கி உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை கண்டறிந்து அவற்றை உமது பராமரிப்பினால் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு பயமும் அவருக்கு வெற்றியை தந்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். பல்லவி. உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த தந்தை அவர்களுக்கு நன்றி. கல்வெட்டை திறந்து வைத்த தந்தையர்களுக்கும் ரிஃபாவின் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக கரம் குறித்து பக்தியோடு சேர்ந்து சொல்வோம். எல்லையில்லா அன்பும் அருளும் அறமும் அறிவுமான என் நிறைவா, இதோ யாம் உமது அடிபணிந்தோம், உமது அருள் ஒளியை தந்து எம் மக இருளை அகற்றி அறவழியை காட்டும். நாளும் உம் ஞானத்தில் வளர்ந்து எம் நாட்டிற்கும்
உலகிற்கும் நன்மையை புரிய எமக்கு அருள் புரிவீராக. தந்தையாருக்கு நன்றி. சீராடும் வதனமென திகழ்பரத கண்டனில் தெக்கனவும் மதிசிறந்த நாவினர்கள் திருநாடும் தக்க சிறு வினை முதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமிழந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே 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 பள்ளி மினியன நாதம் அரிய நறுமல அழகிய கீதம் சிறிய மலரும் இனியன நாதம் புனிதனம் தெரசால் மலர்மழை தனிலே மனித மாண்புகள் மலர்ந்திடும் சோலை மனித மாண்புகள் மலர்ந்திடும் சோலை சிறிய மலரினும் இனியன நாதம் அறிவும் ஒன்றாய் கூடிய ஒற்றுமை உணர்வுகள் தோன்றி வளர்ந்திடும் ஞானமும் வீரமும் பல்கலை தீரமும் ஞானமும் வீரமும் பல்கலை தீரமும் தாழ்வினை கூட்டும் தூயவள் வாழ்க தாழ்வினை கூட்டும் தூயவள் வாழ்க சிறிய மலரினும் இனிய நாதம் பக்தி கேடயம் பழுதிலா உழைக்கும் இன்பம் நிகழ்த்தும் சாதனை சிறப்பும் சக்தி தந்திடும் தாயவள் கருணை சக்தி தந்திடும் தாயவள் கருணை காத்து நிற்போம் நாம் அவளது பெருமை காத்து நிற்போம் நாம் அவளது பெருமை சிறிய மலரினும் இனிய நாதம் அரிய நறுமல அழகிய கீதம் சிறிய மலரினும் இனிய நாதம் எல்லா முன்னாள் மாணவர்களுக்கும் வணக்கம். எல்லா முன்னாள் மாணவர்களுக்கும் வணக்கம். जय भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जगति तरंगा तव शुभ नामे गावे तव शुभ आशीष मावे
ஃபீல்டு ஒர்க்கையும் நமக்கு சிறப்பாக செய்து கொடுத்ததை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். நம் பள்ளி விடுதி இயக்குனர் அடுத்து காலாளர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அடுத்து பங்கு தந்தை அருள் திரு குலமிதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அடுத்து திருநெல்வேலி மருத்துவமனையுடைய இயக்குனர் தந்தை அருள் திரு தேவதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அடுத்து கல்விக்குழு செயலர் அருள் திரு கஸ்பார் அவர்களுக்கு பொன்னாடை. மயிலாடுதுறை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திருமிகு ராமலிங்கம் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருகை வருகை என்று இருதரம் போற்றி அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த ஆண்டு 31/1/2022 11வது முன்னாள் மாணவர் சங்கமும் நடைபெற்றது. இவ்விழாவினை 1992 ஆண்டு பேட்ச் மாணவர்கள் முன்னெடுத்து சிறப்பாக நடத்தினார்கள். 32/50/23/275 1/4/2021 முதல் 31/3/2022 வரையிலான வரவு அறிக்கை 31/3/2021 அன்று முன்னெடுப்பு வங்கியில் ரூபாய் 1,56,213 ரூபா 50 பைசா. 4/2/2022 அன்று உறுப்பினர்களின் சந்தா தொகை மூலம் வரவு ரூபாய் 5,700. 8/3/2022 அன்று 1992 மாணவர்கள் பள்ளியில் கழிவறை கட்டிடத்திற்காக வழங்கிய காசோலை ரூபாய் 1,06,000. பல்வேறு பொறுப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறியமலர் உயர்நிலைப்பள்ளி அது எப்படி இந்த பேர் வைக்காங்கன்றது இன்ன வரைக்கும் சிறிய மலராக தான் இருக்கு. ஒரு மலர்னாக்கா காலையில் பூக்கும் சாயந்தரம் மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த மலரை பொறுத்தவரை 100 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மலர்ந்த நிலையிலே இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். எவ்வளவு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பார்க்கணும்னா பள்ளியில் படிக்கிற பொழுது ஒரு மாணவனுக்கு பள்ளியால் பெருமை. ஆனால் பள்ளியில் படித்துவிட்டது மாணவன் உயர்ந்த நிலைக்கு போனானா அந்த மாணவனால் அந்த பள்ளிக்கு பெருமை என்ற வகையில் தான் படித்ததனால் அவருக்கு பெருமை. ஆனால் அவர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக அலங்கரிக்கும் போது அந்த பள்ளிக்கு பெருமை என்ற வகையில் தான் இன்றைக்கு பல மாணவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கும் இந்த பள்ளிக்கு கடமைப்பட்டவர்கள். நான் 2011 முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பிறகு இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இடம் வாங்கி கொடுப்பதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு முடியும்னா பணம் கொடுப்பேன். இது யாருக்கும் தெரியாது, தெரியும் அடுத்தவனுக்கு தெரியாத அளவுக்கு முடிந்தவரையும் அப்படிப்பட்ட பல்வேறு மாணவ செல்வங்களை படிப்பதற்கான வாய்ப்பை இந்த அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டி இந்த பள்ளியில் படித்த காரணத்தினால் சிந்தனை இல்லாமல் தர்மம் செய்வதற்கான அந்த எண்ணங்கள் எனக்கு உருவாயிருக்கிறதற்கு அடையாளமாக மென்மேலும் சிறிமலர் உயர்நிலைப்பள்ளி மேலும் மேலும் பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களும் அந்த காசோலையை பெற்றுக் கொள்கிறார்கள். பலத்த கைவழி. இந்த பள்ளியில் படித்த நாட்கள் அரைக்கால் சட்டையோடு சுற்றித் திரிந்த அந்த நினைவுகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இங்கே வந்திருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று கருதுகிறேன். நான் லிட்டில் ஃப்ளவர் எலிமெண்டரி ஸ்கூலில் இருந்து இந்த பள்ளியில் படித்தவன். வேற யாராவது இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தொடக்கப்பள்ளியிலிருந்து
இங்கே படித்த காரணத்தினால்தான் எங்களுக்கு இயற்கையாக மாணவ பருவத்தில் இருக்க வேண்டிய அந்த குறும்புகளெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. அந்த அளவுக்கு என்னை போன்றவர்களை பெறாத மகன்களாக வளர்த்தவர்கள். குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்தவரை தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கின்ற கல்யாண சுந்தரம் உட்பட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை 2 சட்டமன்ற உறுப்பினர்களை நாட்டுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பள்ளி நம் பள்ளி. லைவ் ஓடுதுடா.